இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான டோக்லா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது நார்த் இண்டியன் ஸ்டைல் டோக்லா. இது வந்து ரொம்ப ப்ரோட்டீன் சத்து மிகுந்தது. இது வந்து ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு நம்ம வந்து ஸ்நாக்ஸாகவும் தரலாம். இதை வந்து நம்ம காலையில் டிஃபனாக கூட வந்து இதை வந்து சாப்பிட்லாம். இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கடலை மாவு வந்து சேர்த்துக்கிறேன். அது கூட வந்து அதுக்கு ஒரு கடாயில் ஒரு டேபிள் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி பேக்கிங் சோடா வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட ஈனோ இருந்தால் கூட நீங்கள் ஈனோ சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரியணும். உப்பு சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சப்புறமா நான் இங்கே வந்து லெமன் ஜூஸ் பச்சை மிளகாவை பொடியாக லெமன் ஜூஸ் வந்து நான் ஒரு லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு லெமனோட பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி 20 கொத்தமல்லி வந்து கடைசியாக கூட வந்து பாருங்க. டோக்லா வந்து ஃபர்ஸ்ட் நல்லா வந்து பேட்டர் கன்சிஸ்டன்சி கொண்டு பார்த்தா ஒட்டாமல் வரணும். இப்போ வந்து கொஞ்சமாக சர்க்கரையும் நான் இதை வந்து நல்லா இல்லைன்னா தேவையில்லை. இது இப்போ நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம கூட மிக்ஸ் பண்ணிட்டு பேட்டர் வந்து செமி சாலிடாக கருவேப்பிலை ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி சர்க்கரை வந்து நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி வந்து ஒரு ஸ்டவ்வில் வந்து நல்லா கொதிக்க மூடி போட்டு இது வந்து பாகு பதம் அதெல்லாம் எதுவும் நல்ல ஸ்பாஞ்சியாகவும் இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன கீ வந்து ஃபுல்லாக க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க பேட்டரை வந்து இதில் வந்து சேர்த்துட்டு நான் இங்கே வந்து ஸ்டீமர் ஆல்ரெடி வந்து எவ்வளோ சாஃப்டாக நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்குன்னு இப்போ ஸ்டீமரில் வந்து இதை வச்சிடலாம். இப்போ நம்மளோட சூப்பரான டேஸ்டியான டோக்லா வந்து இது நல்லா வேகிற வரைக்கும் இல்லை உங்களுக்கு வந்து காரம் பத்தலை அப்படின்னாலுமே வந்து நீங்கள் லைட்டாக வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணதில் இது வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணால் இது வந்து சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். இதுக்கு வந்து நம்ம வந்து தொட்டுக்க கூட வந்து க்ரீன் சட்னியோட தொட்டு சாப்பிட்டா கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.